விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறித்து தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். பேருந்துகள் மீது கற்கள் வீசப்பட்ட விவகாரத்தில் அந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது அவசர ஆலோசனை தலைமைச் செயலகத்தில் முக்கிய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், நீங்க தொடரலாம். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் கிரீன்வே சாலை இல்லத்தில் மூத்த அமைச்சர்களோடு, குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களோடு தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக விளையாட்டுத்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு 3 ஆண்டு தண்டனையும் அதே போல அபராத தொகையும் அளித்திருந்தது. எனவே இதையடுத்து அவர் தொடர்ச்சியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க நீளுமா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிகழ்வு குறித்து, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து முதல்வர் தற்போது சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு உள்ளிட்ட அமைச்சரோடு தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். பாலவேல். அபினேஷ், தற்போது இந்த அவசர ஆலோசனையில சட்டத்துறை அமைச்சரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாகவும் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு தொடர்பாக எப்படி மேல்முறையீடு செய்வது என்பது தொடர்பான ஆலோசனைகள் தொடர்கிறதா? அரசனுடைய வழக்கறிஞர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்களா? அரசின் வழக்கறிஞர் இதுல பங்கேற்கவில்லை. ஒரு அமைச்சர் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவருக்கு 3 ஆண்டு சிறையும் 10,500 ரூபாய் அபராத தொகையையும் ஒரு தீர்ப்பை சிறப்பு நீதிமன்றம் அளித்திருக்கிறது. எனவே இந்த நிலையில் சட்ட ரீதியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்தும், அதே போல இதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனை ஏனென்றால் 3 ஆண்டு சிறை என்கிற போது ஒருவர் 2 ஆண்டுக்கு மேலே சிறை தண்டனை பெறக்கூடிய நிலையில அவருடைய பதவி பறிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த சூழலில் இதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகள் குறித்து தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறாங்க. எனவே இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகுதான் அது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு என்பது முழு விவரம் தெரிய வரும். விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் முதலமைச்சரின் உடனாக தற்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேருந்துகள் மீது கற்கள் வீசப்பட்ட வழக்கில் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
1998ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது பேருந்துகள் மீது கற்கள் வீசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது அவசர ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பழைய வழக்கு 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது கிருஷ்ணகிரியில் பேருந்துகள் மீது கற்கள் வீசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட விவகாரம் குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுப்பிரமணிய அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம். தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு சிறப்பு நீதிமன்றம் 1998இல் நடைபெற்ற சம்பவத்தினுடைய வழக்குக்கு இப்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த விவகாரத்தை? இது கோர்ட் விளையாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கான பாடம். இது பாத்தீங்கன்னா 20 வருடங்களுக்கு ஒரு வழக்கில் இவர் குற்றவாளி என்று கருதப்பட்டிருக்கிறார். அது கூட பாத்தீங்கன்னா அந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு, சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றி இன்னும் ஒரு வருடம் கூட ஆகவில்லை, எம்எல்ஏ எம்பிக்களுக்காகவும் முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் இது. இங்கு வந்ததுக்கு அப்புறம் 2வது ஜட்ஜ்மெண்ட் இது. நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் அந்த பழைய டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தருக்கு 10 வருடம் கிடைத்தது. இப்போது ஒரு சிட்டிங் மினிஸ்டரே கூட பதவி இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இது அந்த சுப்ரீம் கோர்ட் எந்த காரணத்துக்காக எம்எல்ஏ எம்பிக்கள் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று கூறியதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக தெரிகிறது. ஒன்று, எந்த வழக்குகளையும் அது சம்பந்தப்பட்டவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அசட்டாக இருக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு பாடம். 2வது, இது வழக்கை தாமதப்படுத்தும் நோக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்த ஒரு முறை கிடைத்த ஒரு வெற்றி. இது தாமதிக்கப்பட்ட நீதியாக இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல ஒரு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி அதன் மூலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளுக்கும் பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்கப்படுவது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் என்றாலும் இது சரியான முறையில் அனைவருக்குமான ஒரு தீர்ப்பாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. உதாரணத்திற்கு இன்றைக்கு தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு சிறை தண்டனை விதித்தது போலவே அனைவருக்குமான தீர்ப்பாக இது இருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது. நீங்க இப்போது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்துல இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் 992 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான வழக்கு 321 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எல்லாமே எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டவை. இப்போ இவர்களை மட்டும் தனி ஒரு கேட்டகரியாக பிரித்து அதை கையாளுவதன் மூலம் சட்டம் எல்லாருக்கும் விரைவாகவும் சமமாகவும் தாமதிக்காமலும் நீதி வழங்கும் என்பதற்கான ஒரு முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூற வேண்டும். இன்னொன்று பாத்தீங்கன்னா இவர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திரு பாலகிருஷ்ண ரெட்டி 3வது நம்பர் செல்வி ஜெயலலிதா, அப்புறம் நம்ம செல்வ கணபதி, இந்த 2 பேருக்கு அடுத்தபடியாக 3வது மனிதர் தான் வைத்திருக்கும் பதவியை இழக்கும் 3வது நபர் என்று ஒரு நிலைமையை பெறுகிறார். நீங்க இது எம்எல்ஏ எம்பிக்கள் தங்களுடைய அரசியல் செல்வாக்கு காரணமாகவோ இல்ல பல எக்ஸ்டர்னியஸ் ரீசன்ஸ் சொல்லுவோம், அதன் காரணமாகவோ வழக்குகளை தாமதிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் இனிமேல் இது நடக்காது. இந்த 321 வழக்குகளையும் அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதை முறையாக நடத்தி அதில் உள்ள நீதியை பெற முயற்சி செய்ய வேண்டும்.
திரு மணி, இது மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதான் நான் சொல்றேன். அதாவது 2 வாரங்களில் 2வது ஒரு முதல்ல வந்து ஒரு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு அளித்த 3 ஆண்டு சிறை தண்டனை மேல்முறையீட்டிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல், விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை மேல்முறையீட்டிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திரு மணி, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்திருக்கிறோம். மேல்முறையீட்டுக்காக இந்த சிறை தண்டனை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். திருமணி, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின்படி அமைச்சருக்கு அளித்த அந்த 3 ஆண்டு சிறை தண்டனை மேல்முறையீட்டிற்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? ஹலோ திருமணி, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய அண்மை தகவல் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சிறை தண்டனை மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் குற்றவாளி என்ற ஒரு அந்த கன்விக்ஷன் வந்து நிறுத்தி வைக்கப்படவில்லை. அதனால் அவருக்கு பதவி இழப்பு என்பது உறுதி. ஜெயிலுக்கு போக வேண்டியதில்லை. அப்பீல் போறவரை அவர் வந்து சிறை தண்டனைக்கு தயாரில்லை. நீங்க கன்விக்ஷன் யாரும் தடை செய்ய முடியாது. சென்டென்ஸ் மட்டும் தான் தடை செஞ்சிருக்காங்க. இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கன்விக்ஷன் தான் இப்போ மேட்டர்ஸ். கன்விக்ஷன் அண்ட் மோர் தென் 2 இயர்ஸ்னா அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் கான்சிக்வன்ஸ். இப்போ சிறை தண்டனை நிறுத்தி வைத்தால் கூட கன்விக்ஷன் இருக்கிற காரணத்தினால் அவர் தன்னுடைய பதவியை இழந்து விட்டார் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக மக்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை தொடரலாம். அதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறார்கள், எம்எல்ஏ இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு 20 வருடமா நடந்து கொண்டிருக்கிறது என்று யாராவது நினைத்தால் இந்த வழக்கு வந்து இல்லை, இப்போது புதிதாக வந்த ஒரு நீதிமன்றத்தினால் நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு இதையும் கொடுக்கும். அதே நேரத்தில் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த இந்நாள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்களுக்கு இது ஒரு வார்னிங். நீங்க போய் வழக்கை நடத்துங்கள். நீங்கள் குற்றமற்றவர் என்றால் வழக்கு நீதிமன்றத்தில் முறையாக போராடி நீங்கள் அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள் என்பதற்கான இது ஒரு வார்னிங் சொல்றேன் நான். நிச்சயமா இது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்தியா முழுவதுமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு நீதிமன்றம் தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கைகள்ல தீவிரமாக செயல்படும் போது அது சரியான முறையில் இயங்குமா? அனைவருக்குமான தண்டனை உரிய முறையில் கிடைக்குமா? கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதா எல்லாருடைய ஒரு ஆசை. இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் 2வது அதிகபட்ச வழக்குகள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஒரு ஏக்கம் ஏற்படுதுன்னா, சீக்கிரம் இந்த வழக்கெல்லாம் முடிங்க, எப்படினாலும் அவர் குற்றவாளியாக இருந்தால் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கட்டும், இல்லை என்றால் நிரபராதி என்றால் அதுக்கும் சரியான நீதி கிடைத்து அவர்கள் போய் மற்ற அரசியல் வாழ்க்கையை தொடரட்டும். அது இல்லாம வழக்கு பெண்டிங் வைக்கிறதுல யாருக்குமே லாபம் இல்லை. அதனால் இந்த 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 பர்டிகுலர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இனி எல்லோரும் விரைந்து வழக்குகளை நடத்தி ஏதாவது உத்தரவு வாங்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நீங்க குறிப்பிட்ட மாதிரி பதவியில் இருக்கும் பொழுதே தண்டனை உறுதி செய்யப்பட்டு பதவி விலகியவர்கள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, செல்வ கணபதி உள்ளிட்டோரை குறிப்பிட்டு பாலகிருஷ்ண ரெட்டியும் சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலேயும், ஏன் முதலமைச்சர் மேலேயே எதிர்க்கட்சிகள் வழக்கு பதிவு செய்ய சொல்லி கோரிக்கொண்டிருக்கிறார்கள். முகாந்திரம் இருந்தால் அதை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய சொல்லுகிறார்கள். ஒரு 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் பின்தள்ளிய வழக்கை தற்போது நாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்படுகிற புகார்களுக்கு நம்ம இன்னும் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கா? அந்த காத்திருக்க கூடாது. காத்திருப்பது குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் லில்லி தாமஸ் வழக்கில் இல்ல குற்ற பின்னணி கொண்டவர்கள் நிறைய பேர் அரசியல் நுழைகிறார்கள், அது மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை கொண்டு செல்கிறது, அவர்கள் மீதான வழக்குகளை உடனடியாக பைசல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் லில்லி தாமஸ் வழக்கில் 2013 இந்த மாதிரி சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஆனாலும் கூட தாமதத்துக்கு அப்புறம் இந்த நீதிமன்றங்கள் 1 வருடங்களாக தான் செயல்பட்டு வருகின்றன. இதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன 2 வாரங்களுக்கு முன்பாக கூட
முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் சிபிஐ உத்தரவு விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அது சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆயிருந்தது. எப்போ அந்த சிபிஐ வழக்கு தொடர்ந்தாலும் இந்த போட்ட உடனே அது அதுவும் இந்த சிறப்பு நீதிமன்றத்தின் கீழே வரும். அப்படி வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்கள்ல 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் பெண்டிங் உள்ளன. அந்த வழக்கோடு சேர்ந்து இவங்க வழக்கும் ஒரு கரைந்து போய்விடாமல் இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் 321 வழக்கோடு சேர்ந்து விரைந்து விசாரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. நன்றி திரு சுப்பிரமணி. இணைப்பில் விரிவான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்ததாக மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு வில்சன். தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது மேல்முறையீட்டிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த விவகாரத்தை? சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எப்படி பார்க்கிறீங்க? சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு அவங்களோட சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணதா தான் கேள்விப்பட்டனுடைய ஸ்டே பண்ணதா கேள்விப்படல. இப்போ ஒரு தீர்ப்பு கன்விக்ஷன் கொடுத்து ஒரு தீர்ப்பு வெளியே வந்திருக்கிறது. அப்கோர்ஸ் அந்த சென்டென்ஸை தான் சஸ்பெண்ட் பண்ணதா சொல்றாங்க. எனக்கு சரி வர தெரியல என்ன ஆக்சுவலா கோர்ட்ல என்ன உத்தரவு போட்டிருக்காங்க. மறுபடியும் ஏதோ மென்ஷன் பண்ணி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கேட்டிருக்கிறதா தகவல் வருது. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒன்ஸ் கன்விக்ஷன் ஆனாலே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் செக்ஷன் 8 பிரகாரம் அவங்க அவங்களுடைய பதவியை எம்எல்ஏ பதவியை இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அமைச்சராக நீடிக்க முடியாது. ஸோ அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அது எந்த விதத்திலையும் அவங்களுக்கு உதவாது. ஜெயிலுக்கு ஒன்னா போகாம தவிர்க்கலாம். பட் இந்த எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் நிச்சயமா துறக்க நேரிடும். இந்த தேதியில அவர் எம்எல்ஏ கிடையாது. ஹலோ, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு நீதிமன்றம் நிறைய வழக்குகள் தேங்கி இருக்கு. இந்த வழக்குகள் இத்தனை கால தாமதமாக இந்த வழக்குகள் மீதான தீர்ப்புகள் வெளிவருகிறது. இது 98ல 20 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே பீரியட்ல விஷசாராய குடிச்சு 30 பேர் செத்துட்டாங்க, 33 பேர். அது தொடர்ந்து ஒரு ரோடு மறியல் போராட்டம் பண்ணாங்க. அதுல போட்ட கேஸ் தான் இது. இது வேற இது இல்ல, அதான் வேற ஒண்ணு. ஆமா ஆமா ஏத்துட்டாங்க ஏத்துட்டாங்க. ஓகே சார், ஓகே ஓகே, அவ்வளவுதான். थैंक यू थैंक यू. சென்னை சிறப்பு நீதிமன்ற வளாகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள். திரு வில்சன், ஏற்கனவே கேட்டது போல இந்தியா முழுமைக்குமாக இந்த சிறப்பு நீதிமன்றம் இது மாதிரியான எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க தொடங்கி இருக்கிறது. நிறைய வழக்குகள் தேங்கி இருக்கிறது. 1998 நடைபெற்ற ஒரு சம்பவத்தினுடைய வழக்கின் தீர்ப்பை தற்போதைக்கு இன்றைக்கு நாம் பெறுகிறோம். ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நீங்க குறிப்பிட்டது போல தற்போது அவர் பதவியை இழந்திருக்கிறார். இன்னும் இது மாதிரியான நிறைய வழக்குகள் இருக்கிறது. அத்தனையும் விசாரிக்கக்கூடிய அளவிற்கான நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ சென்னை தமிழ்நாடு பொறுத்த மாட்டில் இங்க சென்னையில அமைச்சிருக்காங்க. இப்போ தண்டனை கை மாட்டிக்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு அளித்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனை தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார். திரு வில்சன், நீங்க தொடரலாம். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு தற்போது சென்னை சிறப்பு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தற்போது அது மேல்முறையீட்டிற்காக
1 மாத கால அவகாசத்தின் அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி பாலகிருஷ்ண ரெட்டி அளித்த மனுவை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 1998 கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது பேருந்துகள் மீது கல் வீசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சிறப்பு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. தற்போது அது அவருடைய கோரிக்கை மனுவின் அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற வளாகத்தில் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நிறுத்தி வச்சாச்சு. நம்ம அப்பீல் பண்ணாச்சு. ஹைகோர்ட் நாளைக்கு அப்பீல் பண்ண போறோம். இது வந்து 98ல வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே பீரியட்ல விஷசாராய குடிச்சு 30 பேர் செத்துட்டாங்க, 33 பேர். அது தொடர்ந்து ஒரு ரோடு மறியல் போராட்டம் பண்ணாங்க. அதுல வந்து போட்ட கேஸ் தான் இது. இது வேற இது இல்ல, அதான் வேற ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா ஏத்துட்டாங்க. ஓகே அவ்வளவுதான். முன்னாடி போட்ட கேஸ் இது. இதுல 33 ஊருக்கார பண்ணது. அதுல வந்து என்ன ஆச்சுன்னா நான் அதுல இல்ல, அதை வந்து என்ன சேர்த்து விட்டாங்க. நீதிமன்றத்தினுடைய 2 தீர்ப்புகள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மாவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமைச்சரின் கோரிக்கையை ஏற்று மேல்முறையீட்டிற்காக தற்போது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.